மாட்டேன், நடிக்க மாட்டாங்க. ஏன்னா பார்க்கறதுக்கே பரிதாபமாக இருப்பேன், ரொம்ப ஒல்லியாக தான் இருப்பேன். ஐயா சொல்ல தெரியும். அது நல்லா படிப்பேன். ரொம்ப எப்பயாவது யார்கிட்ட குடும்பத்தனமாக பேசிட்டு இருக்கும்போது அடிப்பாங்க. அப்படியே கேள்வி கேட்டு பதில் தெரியலன்னே நடிச்சதில்லை. சார் அதே போல என்னுடைய தமிழாசிரியர் தேனாய் தீம்பழமாய் சுவைசேர் கரும்பாய் அமுதம் தானாய் இனிக்கின்ற தனிப்பொருளே வானாய் கால் அனலாய் புனலாய் அதில் வாழ் புவியாய் ஆனாய் தந்தனையே அருள் ஆரமுதம் தனையே அப்படின்ற திருவள்ளுவ பாடல் மனப்பாட பகுதியில் ஐயா அவர்கள் சொல்லி தந்தார்கள். சங்கரருக்கும் மாறுதலை, சண்முகருக்கும் மாறுதலை, ஐங்கரருக்கும் மாறுதலை ஆனது. சங்கை பிடித்தோருக்கும் மாறுதலை பித்தானின் பாதம் படித்தோருக்கும் மாறுதலை பார். காலமேகப்புலவருடைய சிலையடை பாடல் அவர்கள் மிக அற்புதமாக அதை விளக்கி கூறினார்கள். அவர்கள் எல்லாம் ஊட்டிய அந்த தமிழ் உணர்வு தான் இன்றைக்கு என்னை பல மேடைகளிலே ஏற வைத்தது. ஐயா அவர்களை நான் வணங்கி வருகிறேன். இங்கே வந்து பேசிய என்னுடைய கல்லூரி பேராசிரியர், என்னுடைய கிளாஸ்மேட் ராஜ்குமார் வந்துருக்காரு. இன்னொரு ராஜ்குமார் அங்கே உட்காந்துருக்காரு. எப்பா முன்னுக்கு வாப்பா, கிளாஸ்ல தான் பின்னாடி வைப்பாங்க, எங்கேயாச்சும் பின்னாடி வர. நாங்களெல்லாம் சென்னை மருத்துவக் கல்லூரியிலே பயின்றவர்கள். 3ஆம் ஆண்டு படித்த பொழுது நம்முடைய பேராசிரியரை சொக்கலிங்க அவர்கள் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரியில பேராசிரியர். எங்களுடைய கல்லூரியிலிருந்து இன்னொரு கல்லூரிக்கு சென்று பாடத்தை கேட்டார்கள் என்று சொன்னால் அது யாருடைய கிளாஸ் தெரியுமா? ப்ரொஃபசர் சொக்கலிங்க அவருடைய கிளாஸ். அந்த அளவுக்கு எளிமையாக பாடத்தை நடத்தக்கூடிய மிகச்சிறந்த பேராசிரியர். எனக்கு சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கக்கூடியவர். என்னுடைய தந்தையாருக்கு சிகிச்சை அளித்தார். 1989 ஆயிஷா ஹாஸ்பிட்டல்ல 25 நாள் பிபி ஸ்ட்ரோக்கை நீங்க பாத்தீங்க. நினைவு கூறுகிறேன். அதை வந்திருக்கக்கூடிய என்னோடு தொடக்க காலத்திலே பணியாற்றி இன்றைக்கு அரசு அலுவலர் ஒன்றியத்திலே மாநில தலைவராக விளங்கக்கூடிய அமிர்தகுமார், ஒரு ஹெல்த் இன்ஸ்பெக்டராக அவர் பணியாற்றிய போது நான் ஒரு மருத்துவ அலுவலராக ஆக்கூர் ஆரம்ப சுகாதார நிலையத்திலே பணியாற்றினேன். நிறைய அனுபவங்கள் எனக்கு அவருக்கு உண்டு. அதை அவர்கள் சொல்லி சென்றார்கள். உங்கள் வருகைக்கு மிக்க மிக்க நன்றி. ஐயா ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் 75 வயதை கடந்த பெரியவர் ஐயா. அவருடைய தமிழ் உணர்வு, அவருடைய தமிழ் ஆற்றல், மரபு கவிதை என்பது எல்லோராலும் எழுத முடியாது. உங்களுக்கு எல்லாம் தெரியும். யாப்பு பகை